வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை பொறுத்தவரை உங்களுடைய உயிருக்கோ உரிமையான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்தவருடைய உதவியின்றி உங்களை காத்துக்கொள்ளும் வண்ணம் இந்த கலை, இந்த நுணுக்கம் அமைந்துள்ளது. ஆக இந்த கலைக்கும் நுணுக்கத்துக்கும் பயிற்சிக்கும் நீங்கள் அந்த ஆசிரியர் மிக மிக அவசியம். நான் முன்பு கூறுவது போல சங்கங்கள் இதுக்கு உதவாது. தனிப்பட்ட ஆசிரியருடைய திறமையும் அவர் பெற்ற பயிற்சியும் தான் உங்களுக்கு உதவும். அந்த வகையில் கராத்தே, கோபுடோ, ஜூடோ, கெண்டோ, யாய்டோ, நாகினத்தா, சிலம்பம், கலரி என்று பல கலை உள்ளது. இவை அனைத்தும் தற்காப்பு கலைகள் தான். அவள் உங்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்க செய்யவல்லது. மேலும் சமூகத்தில் உங்களுக்கு சிறந்த இடத்தை அளிக்கக்கூடிய தான் தற்காப்பு கலை பயிற்சிகள். குறிப்பாக தனி மனித ஒழுக்கம், மனதை ஒருமுகப்படுத்துதல், அடுத்தது மதித்தல், உடலை பேணி காத்தல், எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை, இவை அனைத்தும் தற்காப்பு பயிற்சிகளாக கிடைக்கக்கூடிய நன்மைகளே. இதற்கு தேவை நல்ல ஆசிரியர் தான் தவிர சங்கங்கள் கிடையாது. சரி, இப்போ ஒரு புதிய உத்தியை, மணிக்கட்டு உத்தியை பாருங்கள். நேயர்களே, நாம் பார்க்க இருப்பது மணிக்கட்டை பயன்படுத்தி செய்யும் உத்திகள். ஆக இவை நாம் பார்த்த உத்திதான். மேலே தூக்கும் பொழுது மணிக்கட்டு அகலும், பிரிவிடுபடும், தாக்க முடியும், உதைக்க முடியும். அதே போல் பிடிக்கும் பொழுது இதே உத்தி மணிக்கட்டை தாக்க முடியும், நாம் அவன் எடுத்துக்கொள்ள முடியும். அதே உத்தி தான் பார்த்தோம், பிடித்தோம், மணிக்கட்டை அழுத்தினோம். இந்த வகையில் சற்று எதிரினுடைய கவனத்தை திசை திருப்பி தாக்கும் தான். தாக்கும் பொழுது அவன் மணிக்கட்டு பாதிக்கப்படும், தூக்கி எறியப்படும். ஆக இது புதிய உத்தி தான். அதாவது எதிரி இந்த கையை பிடிக்கும் பொழுது நாம் இந்த புத்தியை பார்த்தோம், மணிக்கட்டை முறிக்கும் புத்தி. ஒருவேளை இந்த கையை பிடிக்கும் பொழுது புத்தி எளிமைதான். பாருங்கள், இது புதிய புத்தியை. கையை மேலே தூக்குங்கள். தூக்கும் பொழுது மறு கையால் கையை வெட்டி எடுக்க முடியும், கை பிடிக்க முடியும். இதை நீங்கள் சுழட்டு தாக்க முடியுங்கள். இப்படி எதிரி உங்கள் வசம், நீங்கள் அவனை வீழ்த்த முடியும். ஆக இந்த புத்திக்கு சிறிய பயிற்சி போதுமானது, காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். மறுபடியும் பாருங்கள், இது உங்களை பிடிக்கும் பொழுது செய்யும் புத்தி. இந்த நுணுக்கம் என்னவென்றால், பிடிக்கும் பொழுது நாம் இந்த கையை அழுத்துவதன் மூலம் கையை நாம் திருப்புகிறோம். கையை வெட்டுவதன் மூலம் விடுபடுவது. அடுத்த வேண்டிய கையை பிடிக்கிறோம், மறு கையால் சுழற்றி தாக்குகிறோம். இது உள் ரகசியம். ஆக பயிற்சி பெறும் பொழுது கையை பிடிக்கும் பொழுது கையை கொண்டு வெட்டி இழுங்கள், பிடிங்கள். ஒரு சுற்று சுழற்றி எதிரை நீங்கள் தாக்க முடியும். எதிரி உங்கள் வசம். பயிற்சியை பாருங்கள். தற்காப்புகளை பொறுத்தவரை அது கொதிக்கும் நீரை போல. எப்படி கொதிக்கும் நீருக்கு தொடர்ந்து நெருப்பு தேவையோ அதுபோல தற்காப்பு கலை பயிற்சிக்கு தொடர்ந்து பயிற்சி அவசியம். கொதிக்கும் நீருக்கு நீங்கள் நெருப்பை எடுத்துவிட்டு தனி ஆறிவிடும். அதே போல தான் தற்காப்பு பயிற்சியும். என்றைக்கோ பயிற்சி செய்துவிட்டு அது உங்களை காப்பாற்றாது. ஆக பயிற்சி மிக அவசியம். தொடர்ந்து பயிற்சி பெறணும். என்ன புத்தினா, கை உங்கள் எதிர ஒரு கையை மாற்றி பிடிக்கும் பொழுது, சரிங்களா, வெட்டு முறையில் கையை நீங்கள் எடுக்க முடியும், மறு கையை பிடிக்கலாம். எதிர் சுழற்றுங்கள், உங்கள் பக்கமாக கை திருப்புங்கள், எதிரி உங்கள் வசம். முயற்சி பண்ணுங்கள். முதல் செயல் கையை பிடிங்க. சரி, இப்போ கையை நீங்கள் கொண்டு வரீங்க வெட்டு முறையில். இந்த கையை நீங்கள் திருப்புறீங்க, இழுக்கிறீங்க,
கையில் பிடிக்கிறீங்க, கையை திருப்புறீங்க, அழுத்துறீங்க, அழுத்துங்க எம்ஏ. ஆக நீங்கள் ஒவ்வொரு முறையாக செய்முறைகள் 1, 2 நீங்கள் பிரித்து கொண்டு பயிற்சி பெறும்போது தான் இது சாத்தியப்படும். அதன் பிறகு உங்கள் வேகம் கூடிவிடும். அதாவது செயல் 1, கை எடுத்தல், வெட்டும் பொழுது கையை எடுத்தல், அடுத்து கையை பிடித்தல், தாக்குதல். பார்த்தீர்கள், இந்த புதிய பெண்மணி எளிதாக பயிற்சி பெற்று செய்யும் முறைகள். இதையே நீங்கள் முறையாக பயிற்சி பெறும்பொழுது, ஒரு பயிற்சி பள்ளி சேர்ந்து தினமும் பயிற்சி பெறும்பொழுது இது சாத்தியம்தான், மிக எளிது. இது இதனுடைய மூட்டுகளை நாம் பயன்படுத்தி அவனுக்கு நேர்மாறாக நாம் அதை முறிக்கும் பொழுது அவன் உங்களாசம். ஆக எதிர் பிடிக்கிறான், நீங்கள் வெளிநோக்கு இழுக்கிறீர்கள், வெட்டு முறையில் விடுபடுகிறீர்கள், பிடிக்கிறீர்கள், சாக்கிறீர்கள், அல்லது பிடித்து சுழற்றி நீங்கள் அவனை தாக்க முடியும். ஆக இது போன்ற புத்திகள் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டுமானால் உங்கள் தேவை முயற்சி மட்டுமே.